ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்தோட டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வித் வேறு லெவல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜான்வரி 2025 டு ஜூலை 2025 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் ரெண்டுலேயுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா வந்தது. இந்த சீரீஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். அடுத்து என்டிபிசி CBT2 எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம், ஆல்சோ ஆல் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் வாஸ் த மெல்மெடிகான் 2025 இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இனாகரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நியூ டெல்லி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் சஞ்சய் சேத் இனாகரேட்டட் திஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபிசிக்கல் அண்டு மென்டல் ட்ராமா இன் மிலிட்ரி செட்டிங்ஸ். இதுக்கு நான் க்ளூ எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, மில்ன்றது மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, மெடிக்கான்றது மெடிக்கல். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை இந்தியாவில் எங்கே தான் வச்சு நடத்த முடியும்? கேபிட்டலில் வச்சு தான் நடத்த முடியும். ஸோ நம்ம நியூ டெல்லியில் வச்சு நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிஜி பவர் அன்வீல்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எண்டு டு எண்டு ஓசாட் பைலட் லைன் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். அதில் எக்ஸாக்டாக எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானந்த் அப்படின்ற பிளேஸு. இது யார் லான்ச் பண்ணா அப்படின்னா பூபேந்திர பட்டேல், குஜராத்தோட சிஎம்ஓ. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ்வினி வைஷ்ணவ் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசாட் அப்படின்றத பார்த்த உடனே குஜராத்னு ஞாபகம் மாதிரி வச்சுருக்கேன். எப்படின்னு கேளுங்க. இந்த சாட் அப்படின்ற இது எடுத்துருங்க, எஸ்ஏக்கு சானந்த் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். சானந்த்ன்றது எங்கே இருக்குது? குஜராத்தில். அதே மாதிரி ஓசாட்டும் டீல முடியுது, குஜராத்தும் நம்மளுக்கு டீல முடியுது. அதை வச்சு நம்ம போட்டலாம். ஓசாட்னு பார்த்தோன்னா டீல முடியுது. அப்போ இதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட் பார்த்தோமே, குஜராத். எக்ஸாக்ட் பிளேஸ்ன்னு கேட்டாலுமே நடுவில் உள்ள 2 எழுத்து எடுத்துக்கிற வேண்டியதான். சானந்துன்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா வாஸ் எலெக்டட் சேர்மன் ஆஃப் ஏஐபிடி எக்ஸிக்யூட்டிவ் போர்டு அட் இட்ஸ் 23rd கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஏஐபிடின்றது வேற ஒன்றும் இல்லை, ஏசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட். ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் இதுதான் இதுக்கான ஃபுல் ஃபார்மு. இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாய்லாந்து. தாய்லாண்டில் எக்ஸாக்டான பிளேஸ் அப்படின்றது பூக்கெட், தாய்லாண்டு. ஆகஸ்ட் 2025 நடந்தது. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்ட்னு வருது. டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அதுதானே பண்ணுவாங்க. டிவியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப நம்ம அம்மா என்ன செய்வாங்க? பூ கட்டிக்கிட்டே பார்ப்பாங்க. அப்போ தாய்லாண்ட் அப்படின்றத தாய் எடுத்துக்குவோம். தாய் பூ கட்டிக்கிட்டே ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை மட்டும் நம்ம மைண்டில் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஏஐபிடின்னு பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் போர்டு கான்ஃபரன்ஸு எங்கே நடந்தது? தாய்லாண்டு. எக்ஸாக்டான பிளேஸ்ன்னு கேட்டால் பூக்கெட்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இது போக இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரியே சேர்மனாக இந்தியா எப்போ இந்த பொசிஷனில் வகிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. அந்த டைமில் இந்தியா தான் சேர்மனாக இருந்தாங்க. இந்தியா இந்த போர்டுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. பிரசிடெண்ட்டாக எப்போ இருந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இருக்காங்க. எப்போ இது எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2025 எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட், த 56th பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது இந்தியாவுக்குள்ளது. பார்டர் கார்டு பங்களாதேஷ் இது பங்களாதேஷ்குள்ளது. டைரக்டர் ஜெனரல் லெவல் பார்டர் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்காவில் வச்சு தான் நடந்தது. ஆப்ஷன் சி. இது போக நம்மளை இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு டைரக்டர் ஜெனரல் யாருன்னு தெரியணும். இதுக்குமே நம்ம க்ளூ வச்சு ஏற்கனவே படிச்சிருந்தோம். இந்த அப்பாயின்மெண்ட்டை வச்சு டல்ஜித் சிங் சௌத்ரி. நான் என்ன க்ளூ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பார்டரில் செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க எதிர்நாட்டை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால வீடு, ஊர் இதெல்லாம் மறந்து வாழ்கிறாங்க. அதனால் எப்படி இருப்பாங்க? டல்லாக இருப்பாங்க அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதில் பார்டர் கார்டு பங்களாதேஷ் இதுக்கான டைரக்டர் ஜெனரல் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னா இதுவும் கேட்கலாம். இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ரஃபுதீன் சித்திக்னு வரும் அவர் நேமில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச்டு Crew 11 astronaut to இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யூஸிங் விச் ராக்கெட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபால்கன் 9 ராக்கெட் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க.
இது கேரிட் 4 astronauts in August 2025. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தா இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறான். லான்ச்டு ஃப்ரம் கெனடி ஸ்பேஸ் சென்டர். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்குது. அங்கேருந்து தான் இதை லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு துருவா ஸ்பேஸ் லான்ச் இட் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டிலைட் அபோர்டு விச் ராக்கெட்னு கேட்டிருக்காங்க. அபோர்டு விச் ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபால்கன் 9 தான். இது வந்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேலோட கேரி பண்ணி போகுது. அந்த 2 பேலோடும் எந்த கண்ட்ரியில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ளது. இந்த மிஷன் கேரிட் லீப் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லீப்க்கு ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் எக்ஸ்பெடிஷன்ஸ் ஃபார் அஸ்பைரிங் பேலோட்ஸ். அந்த பேலோட்ஸ்னே முடியுது. அதே மாதிரி 2 பேலோட கொண்டு போது அது ஆஸ்திரேலியாவுக்குள்ளது. அந்த லீப்புன்றதை கூட நீங்கள் க்ளூவாக இதில் எடுத்துக்கோங்களேன். லீப்னா என்னது ஜம்ப் பண்ணும்? கங்காரு தான் நல்லா ஜம்ப் பண்ணும் அப்படின்னு க்ளூ வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா கங்காரு 2 பேலோடு கொண்டு போனது. ஒன்று நெக்ஸஸ் 1, இன்னொன்று பார்த்தா OTR 2. இது வந்து துருவா ஸ்பேஸு ஃபால்கன் 9 சேட்டலைட் ராக்கெட் மூலியமாக. அடுத்து இஸ்ரோ இனாகரேட்டட் ஹோப் அனலாக் மிஷன் ஃபெசிலிட்டி இன் விச் லொக்கேஷன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லடாக். செட்டப் இன் சோக்கார் வேலி டு சிமுலேட் மார்ஸ் லைக் கண்டிஷன் உருவாக்குற மாதிரி. இது யார் இனாகரேட் பண்ணி ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் இஸ்ரோவாக மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதுக்குமே அவர் தான் ஹெட்டு. வி நாராயணன். இந்த ஹோப்புன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அவுட்போஸ்ட் ஃபார் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,4,5,0 இதுதான் ஹைட்டு மீட்டரில். நெக்ஸ்ட்டு 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் 2027 வில் பி ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே யூத் பார்த்திங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மாலை சுற்றி வருவாங்க. அது எப்படி சுற்றி வருவாங்கன்னா சும்மா நேராக சுற்ற மாட்டாங்க. 8 போட்ட மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு சுற்றி வருவாங்கன்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ யூத்து 8th மால்ன்றதுக்கு மால்டா முடிஞ்சது. இந்த க்ளூ வச்சே போட்டுடலாம். 2027 நடக்க போகிற காமன்வெல்த் யூத் கேம்ஸ் நடக்க போகிற இடம் மால்டா, இயர் 2027. அடுத்து ஹூ ஓன் த ஃபஸ்ட் எவர் செஸ் ஈஸ்போர்ட் வேர்ல்டு கப் 2025 வின் பண்ணது யாருன்னு பார்த்தா மேக்னஸ் கால்சன். இவர் எந்த நாட்டுக்காரரு? நார்வே. சரி, அப்போ செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், அலிரஸா ஃபிரோஸா. இந்தியா சார்பாக முன்னாடி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4th ரேங்க் வந்தாங்க ஓவராலாக. யாருன்னு பார்த்தோம்னா அர்ஜுன் எரிகைசாய். இவங்க தான் 4th. டோர்னமெண்ட் எங்கே நடந்தது? ரியாத், சவுதி அரேபியாவில் நடந்தது. ப்ரைஸ் அமௌண்ட்டு $250,000. நெக்ஸ்ட்டு இந்தியா மென்ஸ் அண்ட் விமன்ஸ் டேபிள் டென்னிஸ் டீம் குவாலிஃபைடு ஃபார் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 ஹெல்டின் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா லண்டனில் வச்சு நடக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீமெல்லாம் சவுத் ஏசியாவில் உள்ளதெல்லாம் அடித்து காத்மண்டுவில் வச்சு நடந்திருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அப்போ இந்தியா எப்படி ஜெயிச்சிருக்காங்க? டான் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதனால் லண்டனில் வச்சு நடக்குது வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட்டு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் டெஸ்டட் ராக்கெட் மோட்டார் கலாம் 1200 அட் விச் சென்டர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா. அங்கே வச்சு தான் பண்ணாங்க. இது ஆந்திராவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மோட்டர் ஆஃப் விக்ரம் 1 ராக்கெட். இந்த கலாம் 1200 யாரோட நேம்னு நம்மளுக்கே தெரியும். அப்துல் கலாமோட நேம் மென்ஷன் பண்ணி தான் இப்படி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா நாமினேட்டட் விச் புத்திஸ்ட் சைட் டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் 2025-2026 சைக்கிளுக்கு
இந்தியா நாமினேட் பண்ண புத்திஸ்ட் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சார்நாத் தான். இங்கே தான் வந்து புத்தா ஃபஸ்ட்டு சர்மான் பண்ணியிருப்பாப்புல. ஃபஸ்ட்டு சர்மான் பிளேஸே இதுதான். நாமினேட்டட் பை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அடுத்து கேரளா லான்ச் இட்ஸ் ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் ஹீட் ஆக்ஷன் பிளான் கால்டு ஹீட் ரெசிலியன்ட் மொடாடி. ஹூ இம்ப்ளிமெண்டட் இட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். மொடாடியை நான் எடுத்துக்கோங்க, இல்லை அடின்னு எடுத்துக்கோங்க. அடின்னா அந்த அடிப்போலின்ற வார்த்தையை எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அடின்ற முடியுது, இதில் அடின்னு ஆரம்பிக்கிற வார்த்தையை வச்சே போட்டுருவேன். அடின்னு முடிஞ்சது மொடாடி, அடிப்போலி, இந்த மாதிரி வார்த்தை வருது. ஸோ கேரளான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. வாஸ் இனிஷியேட்டட் ஆஃப்டர் கோழிக்கூட் ரெக்கார்டட் அபோவ் 40 டிகிரி செல்சியஸ் இன் 2024. இந்த மாதிரி பிளான் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கோழிக்கூட் ஏரியாவில் வந்ததுக்கப்புறம் தான். அது எந்த இடம்னு எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இந்த மொடாடி அப்படின்ற பிளேஸ் தான். இது ஒரு பஞ்சாயத்து, கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ளது. அதுக்கு எப்படி இந்த மாதிரி ஹீட் ரெசிலியன்ட் அந்த பிளான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பு பேரியர்ஸ், அப்புறம் சன் ஷேடு, அதில் விண்டோ ஷேடு மாதிரி கொடுத்து இந்த மாதிரிலாம் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீட்டர் ரெசிஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் வில் பி செட்டப் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் க்ளோ என்ன வச்சுருக்கேன்னா, மகான்ற பொண்ணு இன்டெலிஜென்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தா அப்படின்னு நான் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது மகாராஷ்டிரா. எந்த வில்லேஜ் அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தோம்னா சத்னவரி வில்லேஜ் நாக்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதை அப்ரூவ் பண்ணது சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிரா சிஎம். ஸ்மார்ட்டு இன்டெலிஜென்ட்டு இல்லைன்னு இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மகா ஸ்மார்ட்டாக இருந்ததுனால இன்டெலிஜென்ட் வில்லேஜுக்கே நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விச் சிட்டி டாப்டு த குளோபல் ஏஐ சிட்டி இண்டெக்ஸ் 2025? ஆன்சர் சிங்கப்பூர் தான். குளோபல் ஏஐ சிட்டியில் டாப்பாக இருக்கிறது சிங்கப்பூர். இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தா பெங்களூரு 26வது ரேங்க். நான் இது க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா, பெங்களூர் டீமில் விராட் கோலி 6 அடித்தாருன்றதை வச்சு 6 ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2025 இயருக்கு 26 இங்கே வந்துருச்சு இந்தியா சார்பாக. இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு. கவுண்டர் பாயிண்ட், பப்ளிஷ்டு பை கவுண்டர் பாயிண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் இந்தியா சிங்கப்பூர் நேவல் எக்ஸசைஸ் சிம்பெக்ஸ் வாஸ் கண்டக்டட் இன் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங்கப்பூரை வச்சு தான் நடந்தது. இது 32வது எடிஷன் டு ஸ்ட்ரென்தன் மேரிடைம் கோஆப்ரேஷன். இதில் இந்தியா சார்பாக பார்த்தீங்கன்னா 4 ஷிப்பு, ஐஎன்எஸ் சாத்புரா, அப்புறம் டெல்லி, கெல்டன், சக்தி, இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அடுத்து விச் கண்ட்ரி பிகேம் த 107th மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்? பார்த்தீங்கன்னா 107 மோல்டோவா. நான் இதுக்கு க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா 7னா ரொனால்டோ, நம்மளுக்கு தெரியும் அவரோட ஜெர்சி நம்பர். ரொனால்டோ மால்டோ அப்படின்ற மாதிரி வந்துடுது. அடுத்து வாவை மட்டும் சேர்த்துக்கிற வேண்டியதான். ராட்டிஃபிகேஷன் ஹேண்டட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா. அடுத்து இந்தியா கண்டக்டட் இட்ஸ் ஃபஸ்ட்டு பைலேட்ரல் மிலிட்ரி மேரிடைம் கோஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வித் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபிலிப்பைன்ஸோட தான் ஃபஸ்ட்டு மேரிடைம் கோஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபிலிப்பைன்ஸோட பிரசிடெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். நேம் பார்த்தீங்கன்னா போங் ரோம்வால்டஸ் மார்க்கஸ் ஜூனியர்னு வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக 3 ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஐஎன்எஸ் மைசூர், சக்தி, கில்டன். நடந்த இடம் சவுத் சைனா சி. நெக்ஸ்ட் ABSS 2025 inaugurated by தர்மேந்திர பிரதான் மார்க்டு ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ABSSக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகில் பாரதிய ஷிக்ஷா சமகம். இது கூட கேட்கலாம். 2020 லான்ச் பண்ணது இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற பிளான் மாதிரி கேட்டாலும் கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கிறது நல்லது. இதுதான் ஃபுல் ஃபார்மு.
இது ஹவு many இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆயிருக்கு. டிராஃப்டட் பை, இது யார் டிராஃப்ட் பண்ணான்னு பார்த்தா கே கஸ்தூரி ரங்கன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் முன்னாள் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ, ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. நெக்ஸ்ட், இந்தியன் ரயில்வேஸ் கமிஷன்ட் கவாச் 4.0 இன் விச் செக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரா டு கோட்டா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இது வந்து செக்ஷன்னு பார்த்தா மதுரா டு கோட்டா செக்ஷனு. ஆனால் ரயில் காரிடார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி டு மும்பை காரிடாரில் இது வரும். மும்பை ரயில் காரிடாரில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் கில்லி படத்தில் கூட சொல்லுவாங்க மதுரை முத்துப்பாண்டி கோட்டைன்னு. அது மாதிரி மதுரை முத்துப்பாண்டி கோட்டை இதை வச்சே வந்துடுது. ரயில்வேல சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று படிச்சிருந்தோம், கவாச் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த டயலாக் வச்சாது இதை கொண்டு வந்துடலாம். ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது ஏதோ ஒரு க்ளூ வச்சோமேன்னு. நெக்ஸ்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச்டு த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ரைபல் கிராஸ் ரூட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி கர்மயோகி அபியான். அதுதான் இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர் ட்ரைபல் லீடர்ஷிப் பை 2047. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரீஜினல் ப்ராசஸ் லேப், RPLன்னு சொல்லுவாங்க, ரீஜினல் ப்ராசஸ் லேபு இது கொண்டு வந்தாங்க. எங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வர்லையும், இன்னொன்று உத்தரகாண்டில் உள்ள டெஹ்ராடூன்லையும். இதுக்கு ப்ரீவியஸாக இது சம்மந்தப்பட்ட 2 RPL இருக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா, செகண்டு போபால். நெக்ஸ்ட், ஸ்லினெக்ஸ் 2025 naval exercise was held between இந்தியா அண்டு விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்ரீலங்கா தான். SLன்றதுனாலே ஸ்ரீலங்கா வந்துடும், ஐன்றது இந்தியா. நாவல் எக்ஸசைஸு இது எத்தனாவது எடிஷன் பார்த்தா 12th எடிஷன் கொழும்போட வச்சு நடந்தது. நீங்கள் ஏற்கனவே சிம்பெக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சிம்பெக்ஸுன்றது சிங்கப்பூர் இந்தியா எக்ஸசைஸ் உள்ளது. இங்கே ஸ்லினெக்ஸ்னு வந்துருச்சு, அது 32, இங்கே 12. இப்போ ஈஸியாக இருக்கும், இங்கேயும் 2 வச்சு முடியுது, அங்கேயும் 2 வச்சு முடியுது. ஸ்ரீலங்கா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால 12, சிங்கப்பூர் 32. இன்னொன்று ரெண்டுமே அடுத்த கண்ட்ரியில் தான் போய் நம்ம பண்ணியிருக்கோம். சிம்பெக்ஸும் சிங்கப்பூரில் போய் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸ்லினெக்ஸும் நம்ம கொழும்புல போய் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் இந்தியாஸ் நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, உர்ஜித் பட்டேல். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் RBI கவர்னர். இவருக்கு இந்த பொசிஷனுக்கு கொடுக்கப்பட்ட டெனூர் 3 இயர்ஸு. நெக்ஸ்ட்டு, ரயில்வே போர்டு சேர்மன் சதீஷ்குமார். இவர் தான் ரயில்வே போர்டு சேர்மனு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து CEO இந்தியன் ரயில்வேக்கு. காட் அ டெனூர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான நோட் பண்ண வேண்டியது, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஃப்ரம் SC அண்டு தலித் கம்யூனிட்டி டு ஹோல்ட் திஸ் போஸ்ட். அடுத்து, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் இன்டரிம் BCCI பிரசிடென்ட் இன் 2025. இந்த ஸ்டுவர்ட் பின்னி ரிசைன் பண்ணிடுவார் ஏஜ் லிமிட் காரணமாக. அதுக்கப்புறம் யாரை இன்டரிம் BCCI பிரசிடெண்ட்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சுக்லா. நெக்ஸ்ட்டு, DRDO சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் IADWS. இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம். இதுதான் இதுக்கு ஃபுல் ஃபார்மு. இன் விச் ஸ்டேட்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் வச்சு பண்ணாங்க ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டமை. எக்ஸாக்ட் ரேஞ்சு டெஸ்ட் ரேஞ்சுன்னு பார்த்தா சண்டிப்பூர் டெஸ்ட் ரேஞ்சில் வச்சு. இந்த BCCI பிரசிடெண்ட்டாக இப்போ போட்டிருக்கிறவர் வந்து என்ன பொசிஷனில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் BCCI இருந்தவர் தான் தூக்கி BCCI பிரசிடெண்ட்டாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் இன் ஆகஸ்ட் 2025. ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நம்ம சென்னை தமிழ்நாட்டில் தான் டெஸ்ட் பண்ணது. இது எங்கே ரன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் சோனிபட் ஹரியானா அந்த செக்ஷனில். இதை மேனுஃபேக்சர் பண்ணது ICF சென்னையில் உள்ளது. ட்ரெயினை டிசைன் பண்ணது RDSO ரிசர்ச் டிசைன் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், இவங்க பண்ணது தான். நெக்ஸ்ட்டு, விச் பப்ளிக் செக்டார் யூனிட் பிகம் த ஃபஸ்ட் இன் இந்தியா டு அடாப்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் பவர் சப்ளை கண்டினியூட்டி இன் ஆகஸ்ட் 2025. நம்ம கண்டினியூவாக பவரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
என்டிபிசி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. என்டிபிசி கண்டினியூ பவர்னு வந்துருச்சு அப்படின்னாலே யோசிக்காமல் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த என்டிபிசிக்கு அந்த ஃபுல் ஃபார்ம் கிடையாது. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர். நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் இன்ஸ்டால்டு பிட்வீன் ட்ராக்ஸ் இன் ஆகஸ்ட் 2025? இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரிமூவபிள் சோலார் பேனல் எங்கே வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாரணாசி, யூபி. கமிஷன்டு பை பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ். இதுக்கு நான் எப்படி க்ளூ வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சோலார் பேனல் நம்ம எப்படி எடுப்போம்? மேலே கூடி எடுப்போம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். மேலேன்னா அப்பு மீன்ஸ் யூபின்றது ஞாபகம் வந்துடும். அதை வச்சு யூபியில் உள்ள இடம்னு பார்த்தா வாரணாசி. ஓகே. நெக்ஸ்ட், வேர் வாஸ் ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்? ஃபஸ்ட்டு வேறு, கேலோ வேறு, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே வச்சு நடந்ததுன்னா டால் லேக், ஸ்ரீநகரில் வச்சு தான் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மஸ்கட்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் கிங்ஃபிஷர் லோகோ, ஷிக்காரன்ற லோகோ, இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மஸ்கட் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். செகண்ட் வந்தது ஒடிசா. ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ் வந்த மெடல் எத்தனை பார்த்தீங்கன்னா 10 கோல்டு, 3 சில்வரு, 5 பிரான்ஸு, மொத்தம் 18 மெடல் வாங்கினாங்க. அடுத்து, வேர் வாஸ் 19th வேர்ல்டு யூத் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2025 ஹெல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வின்னிபெக், கனடா. அதாவது உங்களால் முடியும், நீங்களும் ஜெயிக்கலான்னு சொல்லி வேர்ல்டு யூத் ஆர்ச்சரிக்கு அழைக்கிறாங்க. அதனால அங்கே வச்சு நடத்தியிருக்காங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 8 மெடல்ஸு, 4 கோல்டு, 2 சில்வரு, 2 பிரான்ஸ் வாங்கி செகண்ட் பிளேஸ் வந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் கொரியா. சவுத் கொரியா ஃபஸ்ட்டு. அவங்க வாங்கின மெடல் 17 மெடல். நெக்ஸ்ட்டு, ஹூ ஓன் த 134th டூராண்ட் கப் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹார்பர் கிளப், இவங்களோட போட்டி போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க ஃபைனலில். அது எங்கே வச்சு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வச்சு தான் நடந்திருக்கும். இவங்க வின்னரு, இவங்க ரன்னரு. அடுத்து, விச் சிட்டி வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் த அஃபிஷியல் ஹோஸ்ட் ஃபார் த செஸ் வேர்ல்டு கப் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோவா தான். இதுக்கு நான் க்ளூ எப்படி வச்சுருக்கேன்னா 2025 இந்த வருஷமாவது செஸ் விளையாடுறவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு, கேம்லாம் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தலை வலிக்கும், அதனால் என்ஜாய் பண்ணட்டும்னு கோவாவில் வச்சுருக்காங்க. இது ஷெடியூல் பண்ண டேட்ஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் 30லேருந்து நவம்பர் 27 வரைக்கும். நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் நேம்டு இந்தியாஸ் ஃப்ளாக் பிரியரர்ஸ் ஃபார் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025? இது க்ளூ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்பால். நம்ம நிறையா ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம், பேர் வந்து பீர்பால்னு வந்திருக்கோம். நான் இங்கே பீர் பால்னு வரப்போகுது, அவ்வளோதான். தரம்பீர் நயன், பிரீத்தி பால், இவங்க 2 பேர் தான். இவங்க ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிளப் த்ரோ, நார்மல் இந்த கிளப் ஸ்பெல்லிங் தான், கிளப் த்ரோ F51 இவங்க ஈவெண்ட். பிரீத்தி பால் இவங்க ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 அண்டு 200ல் T35, இது இவங்க ஈவெண்ட்டு. இது நடக்கக்கூடிய டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் ஹெல்ட் இன் நியூ டெல்லி வித் 73 மெம்பர் இந்தியன் டீம். அடுத்து, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் சஞ்சய் பரூஸ் புக் ரிலீஸ்ட் இன் ஆகஸ்ட் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சக்சஷன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல், பப்ளிஷ்டு பை பென்குயின் வைக்கிங் இந்தியா. இதுக்குள்ளே என்ன வச்சுக்கன்னா சஞ்சய் வந்து சொல்கிறான், பாரு நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறான். நம்மளே படிக்கிறப்ப அது பண்ணுவோம். அதுதான் பாருன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சக்ஸஸ் ஆகி காமிக்கிறேன்னு. இது 2 ரிலேட் பண்ணிட்டாலே முடிஞ்சது. இந்த பாருன்ற நேம் சஞ்சய், பாரு, சக்ஸஸ்ஃபுல், இதை வச்சே போட்டுடலாம். இன்னொன்று பாருங்கள், சக்ஸஸ் மாதிரியே தான் ஸ்பெல்லிங், சக்ஸஸனும். நெக்ஸ்ட், விச் மினிஸ்ட்ரி ரிலீஸ்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் அனிமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்? ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனிமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு. எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு டைரியிங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு கீழே வரும். இன்க்ளூட்ஸ் SOPs, மொபைல் ஆப்ஸ் அண்டு டோனார் மேட்சிங். நெக்ஸ்ட், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் லேர்னிங் ஆசலரேட்டட் பை
ஓப்பன் ஏஐ லான்ச் இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லியில் தான் லான்ச் பண்ணாங்க. கொலாபரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் இதை பண்ணாங்க. ஆனால் லான்ச் பண்ண இடம் நியூ டெல்லி. நெக்ஸ்ட், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ்? ஃபஸ்ட்டு டைமாக கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2025. எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே காசி ரங்கா நேஷ்னல் பார்க் அசாமில் உள்ள இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க. கண்டக்டட் ஃப்ரம் March 18 to May 25. ரெக்கார்டட் 43 ஸ்பீசிஸ் இன் அசாம்ஸ் காசிரங்கா. அடுத்து, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மேக் இன் இந்தியா 1 megawatt க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் இனாகரேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கான்லாவில் வச்சு தான். இட் வாஸ் இனாகரேட்டட் பை யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்டு வாட்டர்வே. இது எக்ஸாக்டாக வச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா தீன்தயாள் போர்ட்டு கான்லா குஜராத்தில் உள்ள இடத்துல தான் இந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் நிறுவியிருப்பாங்க. எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ எமிஷன் பை 2030 அதை எய்மாக வச்சு. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் டைரக்டர் ஆஃப் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இன் August 2025? யாரை போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ராஜா அவரை தூக்கி தான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கே போட்டிருக்காங்க அப்படின்னு க்ளூ வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி ராஜராஜன். இவர் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் நாயர். அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் த ராஜராஜன் உள்ளே வந்துருப்பாப்ல. நெக்ஸ்ட்டு, த பர்பஸ் ஆஃப் பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வாஸ் டு. பிம்ஸ்டெக்ன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது எதுக்காக இந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோஸ்டர் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்டு ரீஜனல் டைஸ். இதை வந்து பலப்படுத்துறதுக்காக இவங்க வச்சது தான் இந்த பிம்ஸ்டெக் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவலு. இது எங்கே வச்சு நடந்ததுன்றது முக்கியம். நம்ம கேபிட்டலில் தான் நியூ டெல்லியில் வச்சு நடத்துனாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இனாகுரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்டெம் செல் பயோபேங்க் இன் ஹைதராபாத்? இதை இப்படி கூட கேட்கலாம், இந்தியாவோட ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்டெம் செல் எங்கே வச்சாங்க அப்படின்னு. ஆன்சர் ஹைதராபாத்து, தெலுங்கானாவில் உள்ள இடம். இது வந்து இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா யார் இனாகரேட் பண்ணா? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிதேந்திர சிங். இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸும் இவர் தான். பார்த்துக்கோங்க, அனிமல் ஸ்டெம் செல்லு அதை ஹை லெவலாக ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்சதுனால ஹை லெவல்ன்றதுனால ஹைதராபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெலுங்கானா. அடுத்து, ஹூ ரிசீவ்ட் த 43rd லோக்மான்யா திலக் நேஷனல் அவார்ட் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிதின் கட்கரி. இந்த ஈவெண்ட் எங்கே வச்சு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூனே மகாராஷ்டிராவில் வச்சு நடந்தது. ப்ரைஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தா 1 lakh சிட்டேஷன் அண்டு மொமெண்டோ கொடுப்பாங்க. இது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் அண்டு குட் கவர்னன்ஸ்க்காக நிதின் கட்கரி கொடுத்தாங்க. நிதின் கட்கரி யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹைவே. நெக்ஸ்ட், விச் ஏர்போர்ட் ஓன் த இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டெர்மினல் 2 ஆஃப் கவுஹாத்தி ஏர்போர்ட் அசாம் ஓன் இன் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு, விச் ஆர்கனைசேஷன் கன்ஃபர்ட் த இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி த சிக்காகோ அத்தேனியம். இது க்ளூ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கல் இல்லாமல் நல்லா பில்டிங் கட்டி இருக்கிறதுனால ஆர்கிடெக்சரல் அவார்டு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இவங்க தான் வந்து இந்த லோக்பிரியா கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கவுஹாத்திக்குமே ப்ரைஸ் கொடுத்தது. இவங்க வந்து இன் கொலாபரேஷன் வித் யூரோப்பியன் சென்டர் ஃபார் ஆர்கிடெக்சர் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ஆர்ட்ஸ் ப்ரெஸ் லிமிடெட் அதோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் க்ரௌண்ட் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா? மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப பணக்காரங்களாக உள்ள மணின்றதை வச்சு நான் ரொம்ப பணக்காரங்க அதனால் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவே இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுருக்கேன் ஞாபகம். மணிக்கா விஸ்வகர்மா ஆப்ஷன் பி. இவங்க வந்து ராஜஸ்தான்காரங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா சேட்டு நிறையா பணம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ராஜஸ்தானு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியாவே அவங்க ஜெயிச்சிருக்காங்க.
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க தான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க தாய்லாந்தில் நடக்கக்கூடிய 74th மிஸ் யூனிவர்ஸ் பீஜெண்ட்டில். அடுத்து விச் கிராண்ட் மாஸ்டர் ஓன் த சென்னை கிராண்ட் மாஸ்டர் 2025 செஸ் டோர்னமெண்ட்? யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வின்சென்ட் கீமர் became the first sole champion ஆஃப் த ஈவெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக முன்னாடி வந்தது 3rd ரேங்க்கில் வந்தாங்க. நேமு அர்ஜுன் எரிகைசாய். இவர் இந்தியா சார்பாக 3rd வந்தாங்க. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒரு மேன் கீ பிளேயராக இருந்து வின் பண்ணியிருக்காரு சென்னைக்கு வந்து, அவ்வளோதான். இந்தியா சார்பாக ஜெயிச்சது அர்ஜுன் 3rd பிளேஸ். நெக்ஸ்ட் ஹூ கிளின்ச்டு மெடல்ஸ் அட் இந்தியன் இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு பேரா ஈவெண்ட் 2025 அண்ட் பிகம் வேர்ல்டு நம்பர் 1னும் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். வேர்ல்டு நம்பர் 1னும் ஆயிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸையும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் இந்தியா சார்பாக உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பவீனா பட்டேல். ஷி ஓன் சில்வர் அட் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு பேரா ஃபியூச்சர் அண்ட் கோல்டு அட் இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு பேரா எலைட் யூஎஸ்ஏல நடந்ததையும் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த மிலிட்ரி எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 2025 வித் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன்? எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சி எஜிப்து. இங்கே எஜிப்து, இங்கே பிரைட்டு. அதை வச்சே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். த எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் அட் முகமது நொகைப் மிலிட்ரி பேஸ் எஜிப்து. இந்த மாதத்தில் நடந்த எல்லா மிலிட்ரி எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்களோட இடத்துல போய் தான் நம்ம பண்ணியிருப்போம். சிங்கப்பூர் சிம்பெக்ஸு, ஸ்லினெக்ஸு, அதுக்கப்புறம் பிரைட் ஸ்டாருமே பாருங்கள் எஜிப்தில் போய் தான் பண்ணியிருக்கோம். அதுபோக ஃபஸ்ட் டைம் மேரிடைம் கோஆப்ரேஷன் அஃபேர் வச்சு ஒன்று பண்ணியிருந்தோம். யார் கூட? பிலிப்பைன்ஸோட, அதுவும் சவுத் சைனா சீல. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிஎம் ஆஃப் மியான்மர் இன் ஜூலை 2025? புதுசாக ஒரு ஆளை பார்த்து போடணும் அப்படின்னு புதுசாக நல்ல ஆளாக பார்த்து போட்டிருக்காங்க. இந்த நியோவுக்கு நான் நியூன்னு எடுத்துக்கிட்டேன். சான்னா என்னது? பார்த்து போட்டாங்க, பார்க்குறது தான் சா. அதனால் நியோ சா. இங்கே மியான்மர், அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து 13th பிஎம் ஆஃப் மியான்மர் அண்டர் த இன்ட்ரீம் யூனியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த டாப் 50 போக இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்கிறேன். மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா மகாராஷ்டிராவில் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் வில்லேஜ் பார்த்துருந்தோம். இப்போ இன்னொன்றும் இருக்குது, கருட திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா டு டிடெக்ட் சைபர் ஃப்ராடு அண்டு ஹேட் ஸ்பீச்சை ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தது தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் ஏஐ பவர்டு அங்கன்வாடி கொண்டு வந்ததுமே மகாராஷ்டிராவில் தான். அடுத்து பஞ்சாபில் பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எம்பேனல் லாங்குவேஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ், லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாரையுமே. அப்புறம் தமிழ்நாட்டில் முக்கியமானது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு கீர்த்தி வர்மன்றவங்க. இவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஹாக் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க. எதுக்காகனா ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து தமிழ்நாட்டுக்கு 3rd. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கேரளா அண்டு கர்நாடகாவில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் ராஜஸ்தானை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ஏஐ எனேபிள்டு ட்ரோன் பேஸ்டு க்ளவுட் சீடிங் இங்கே தான் பண்ணுறாங்க. ட்ரோன் பேஸ்டு க்ளவுட் சீடிங் பண்ணக்கூடியது ராஜஸ்தானில் தான். அடுத்து நியூடெல்லியை பொறுத்தளவு ஓப்பன் ஏஐ ஆல்ரெடி நியூடெல்லின்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபெய்த் கான்க்ளேவ் அப்படின்றது இது டூரிசம் ரிலேட்டடு, ஃபெடரேஷன் ஆஃப் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டடாக வரக்கூடியது ஃபெய்த் கான்க்ளேவ். அதுவுமே நியூடெல்லியில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் சுவாமிநாதன் அவங்களோட சென்டினரியுமே நியூடெல்லியில் தான் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து கர்த்தவிய
கர்த்தவிய பவன்னு மோடி இனாகிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாரு, அதுவுமே நியூ டெல்லி தான். அடுத்து நம்ம விஓசி போர்ட்டு தூத்துக்குடியில் உள்ளது தான். இந்தியாவோட இந்தியாஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் சர்பாஸ் 1 மெகாவாட் சோலார் பவர் பண்ணுறதுமே இந்த விஓசி போர்ட்டு தான். அடுத்து இந்தியாவோட லாங்கஸ்ட் வந்தே பாரத் எங்கேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஜ்னி நாக்பூர் மகாராஷ்டிரா, அதிலிருந்து டு பூனே மகாராஷ்டிரா வரைக்கும் ரன் பண்ணப்படுது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 881 கிலோமீட்டர். அப்புறம் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேபாள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரூபெல்லாவால் தவிச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ ரூபெல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, அங்கே யாருமே ரூபெல்லான்ற டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷ்பேந்திர சிங், இவர் தான் வந்து புதுசாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு கொஞ்சம் பூ போல் இருக்கட்டும்னு புஷ்பேந்திர சிங்கை போட்டிருக்காங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். அப்போது வந்தே பாரத்திலிருந்து நாக்பூர் டு நாக்பூர் 881 கிலோமீட்ரு. நியூ டெல்லியை பொறுத்தளவு உண்மையாக இருக்கணும், முக்கியமான விஷயங்கள் நடந்தது, கேபிட்டலில் வச்சு நடத்தியிருக்காரு மோடி கர்த்தவிய பவனை, அதனால் இது ஈஸியாக வச்சுக்கலாம். ரூபெல்லான்றது நேபாளிலேருந்து வெளியே வந்திருக்கு, அதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நேபாள் வந்து கம்ப்ளீட்லி ரூபெல்லா ஃப்ரீ. அடுத்து அஜய்குமார் பல்லான்றவர் கவர்னர் ஆஃப் நாகாலாண்டுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு, நாகாலாண்டோட கவர்னராக. ரீசன் என்ன அப்படின்னா, லா கணேசன் அவர் வந்து இறந்துருப்பார், அதனால இவரை போட்டிருப்பாங்க. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுட்டேன்னா, பல்லாக்கு பல்லுன்னு நான் வச்சுக்கிட்டேன். நாகம்னா பாம்போட பல்லு விஷமாக இருக்கும் அப்படின்றத ரிலேட் பண்ணி இந்த கவர்னர் கேட்டாங்கன்னா, ரீசன்ட் கவர்னர் கேட்டாங்கன்னா போட்டுடலாம். அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா, பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு ஃபுட்பாலில் 2024-2025 பார்த்தா முகமது சாலா, இவர் எஜிப்து, இவர் மேல் கேட்டகரியில். ஃபீமேலில் பார்த்தோம்னா கேலண்டிட்டி அப்படின்னு மரியோனா கேலண்டெட்டே, இவங்க ஸ்பெயின்காரங்க, இவங்க ஃபீமேல் கேட்டகரியில் வின் ஆகியிருக்காங்க. அடுத்து ஃபில்ம் அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபில்ம் அவார்ட்ஸ் 71st ஃபில்ம் அவார்ட்ஸு. இதில் பெஸ்ட்டு ஃப்யூச்சர் ஃபில்ம் அப்படின்னு பார்த்தா 12th ஃபெயில். ஆக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மாசே அப்படின்றவருக்கும் ஷாருக் கானுக்கும் கொடுத்துருக்காங்க. விக்ரம் மாசே வந்து 12th ஃபெயிலு, ஷாருக் கான் ஜவான் படத்துக்கும். ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்க போனால் ராணி முகர்ஜி. நெக்ஸ்ட்டு நம்பியோ சேஃப்டி இண்டெக்ஸ், இதுபடி வேர்ல்டு சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அபுதாபின்னு சொல்லியிருக்காங்க, அபுதாபியின் UAE. அன்சேஃப் அப்படின்னு பார்த்தா ஹெய்ட்டி அப்படின்ற இடத்த அன்சேஃப்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோஹித், இவர் தான் வந்து 89th கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. அப்புறம் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ட்ராக் ஸ்பீடு ஸ்கேட்டிங் வைக்கிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். அப்புறம் டைமண்ட் லீக்ன்றது ஆர்ச்சரிக்காக வச்சது. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிச், சுவிட்சர்லாந்தில் நடந்தது. இதில் நம்ம நீரஜ் சோப்ரா செகண்டு.
ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப்பர். பேர் வெப்பர், ஜெர்மனிக்காரர். அப்புறம் புக்ஸை பொறுத்தளவு மேன் ஹூ ஃபீட் இந்தியான்னு வரும். அது எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார். அப்புறம் இன்னொன்று ஒய் கான்ஸ்டியூஷன் மேட்டர்ன்றது எழுதினவர் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட். அப்புறம் மேன் ஹூ பிகம் சினிமா திலீப் குமார் அப்படின்னு ஒரு புக்கு. மேன் ஹூ பிகம் சினிமா திலீப் குமார். இந்த புக் எழுதினவர்னா அசோக் சோப்ரா. டைமண்ட் லீக்ல நம்ம இந்தியாவில் டைமண்ட் அளவுக்கு வர முடியலைனாலும் செகண்ட் பிளேஸ் நீரஜ் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து வெப் விட்ட மாதிரி விட்டதுனால ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸ்பீடு ஸ்கேட்டிங் வந்து இது பனியில் நடக்கக்கூடிய ஸ்பீடு ஸ்கேட்டிங்கு, ஷார்ட் ஸ்பீடு ஸ்கேட்டிங். அதில் ஏசியா லெவலில் இந்தியாவில் வச்சுருக்காங்க, உத்தரகாண்டில் வச்சுருக்காங்க. ரோஹித் 89, சேஃப் வந்து அபுதாபி, அன்சேஃபு ஹைட்டி. நிறைய பேரை கைது பண்ணுறதுக்கு காரணம் அங்கே மோசமானவங்க இருக்காங்க அப்படின்றத நான் க்ளூவாக வச்சுக்கிட்டேன். அபுதாபி நம்மளுக்கே தெரியும், நிறைய ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டிருப்பாங்க, அதனால் அது சேஃபஸ்ட் பிளேஸாக சொல்லியிருக்காங்க. ஃபீட் இந்தியாவுக்கு ஊட்டணுன்றதுக்கு இந்த தமிழ்நாட்டு பேரை வந்து காமராஜர் எப்படி ஸ்கீம் கொண்டு வந்தார், அதே மாதிரி இந்தியன் நேமில் ஜெயக்குமார்னு வந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அப்படின்ற புக்குக்கு சந்திரசூட். இவர் வந்து ஜஸ்டிஸ் பேர் நிறைய வாட்டி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக போட்டலாம். சினிமா திலீப் குமார் அப்படின்னு ஒரு புக் உண்டு. மேன் ஹூ பிகம் சினிமா சோப்ரா. அதை நான் க்ளூவாக வச்சுக்கிட்டேன், சி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.